ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2024 டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை. Today is 22 the month of December the year 2024. Today is a good Sunday morning. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ, மகிழ்ச்சியாய் வாழ கிருபை செய்வீராக. let us live a joyful life. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of our message today is மகிழ்ச்சி தான் மருந்து. Joy is the medicine. நீதிமொழிகள் 17:22. The book of Proverbs chapter 17 verse 22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். A cheerful heart is a good medicine, but a crushed spirit dries up the bones. கவனியுங்கள். Listen. மனத்துயர், உடைந்த நிலை, பல வருடம் வெறுப்படைந்த சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை அரித்து வீழ்த்திவிடும். Mental grief, brokenness and situations which have been causing disgust for many years can corrode a person's spiritual life. இது மகிழ்ச்சியற்ற மன ரம்மியமற்ற நிலையை வெளிப்படுத்துகிறது. This shows a joyless state of our life. முதலாவது குறிப்பு. As my first point, மரணம்தான் முடிவாயிருக்கட்டும் என்று let death be the end. 1 ராஜா 19:4. The book of 1 King chapter 19 verse 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி, While he himself went a day's journey into the wilderness, he came to a broom bush, sat down under it and prayed that he might die. I have had enough, Lord, he said, take my life, I am no better than my ancestors. சோர்வு, வெறுப்பு, அழைத்த நோக்கம் நிறைவேற செயல்பட முடியாத நிலை. Lethargy, disgust to fulfill the purpose of the call, a state in which one cannot function. இது நம் இறுதிய நிலையை காண்பிக்கிறது. All these show the state of our heart. இரண்டாவது, as my second point, கடந்து போகும் பாதையும் நம் மனநிலையிலும் கற்றுக்கொள்வோம். let us educate ourselves about the ways and situations we walk through in our life. பிலிப்பியர் 4:11-12 வார்த்தை. The book of Philippians chapter 4 verse 11 to 12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ண மடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். I am not saying this because I am in need, for I have learned to be content whatever its circumstances. I know what it is to be in need, and I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation, whether well-fed or hungry, whether living in plenty or in want. ஆகையினால இந்த நிலையில் மனமகிழ்ச்சி நல்ல மருந்தாக இருக்கின்றது. Therefore, even in this situation, joy in the heart is a good medicine for us. மகிழ்ச்சியாகவும் மனரம்மியமாய் இருப்பது நலமுள்ள வாழ்க்கை வாழ நம் சூழ்நிலையில் நல்ல மருந்தாகும். To be joyous and content is a good medicine for a healthy life in our life. முறிந்த உலர்ந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது. It will resurrect a broken spirit, a dry spirit. ஏசாயா 40:27-28. The book of Isaiah chapter 40 verse 27 and verse 28. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்வானேன். Why do you complain, Jacob? Why do you say, Israel, my way is hidden from the Lord, my cause is disregarded by my God? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. Do you not know? Have you not heard? The Lord is everlasting God, the creator of the ends of the earth. He will not grow tired or weary, and his understanding no one can fathom. அவருடைய வார்த்தையின்படி மகிழ்ச்சியாய் இந்த ஓட்டத்தை ஓடு. Let us joyfully live this life according to his word. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தைக்கு அமைய மகிழ்ச்சியாய் ஓடும்போது முறிந்த உலர்ந்த பகுதி உயிர்ப்பிக்கப்படும், சந்தோஷம் காணப்படும். In the name of Lord Jesus Christ, when we run a joyful, when we live a healthy life, he will resurrect a broken and dry spirit in our life. இயேசுவின் In நாமத்தினால். the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.